Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். நம்ம ஒரு தமிழனாகவும் இந்தியனாகவும் எவ்வளவு பெருமை பண்ணோம் அப்படின்றத நமக்கு இந்த ஜெனரேஷனுக்கு அழகா விட்னஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு தி ஹோல் டீம் ஆஃப் GDN. GD Naidu. ஃபர்ஸ்ட் பாலிடெக்னிக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தவர் GDN தான். அதே சமயத்துல இன்ஜினியரிங் நீங்க ஒரு 4 வருஷம் அப்படின்லாம் படிக்கிறத தாண்டி 2 வருஷம் பிராக்டிக்கலா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தேர்ந்த இன்ஜினியரா நீங்க சீக்கிரமாகவே ஆயிடலாம் அப்படின்றத பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சே பண்ணி அவங்க எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்ஜினியரா மாத்தின பெருமை வந்து GDNக்கு இருந்திருக்கு. பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. பட் அதை தாண்டி ரொம்ப எளிமையா நம்ம வீட்டுல நம்ம அம்மாக்கோ இல்ல அக்காக்கோ இல்ல நம்ம வீட்டுல யாராவது சமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்னதா வெங்காயம் நறுக்குனா கூட நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க சாப்பர், ஆனியன் சாப்பர் அப்பவே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது படத்துலயே ஒரு சீனாவே வரும். பட் ஸ்பாயிலரா நான் சொல்ல, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். ஒரு இடத்துல வந்து இவங்க கண்டுபிடிச்ச பிளேட் அது வந்து வீணாவே போக மாட்டேங்குது, இன்னும் கூர்மையாவே இருக்கு. அதை வந்து கப்பல்ல ஒருத்தர் யூஸ் பண்றப்போ இது நான் சரியா பண்ண முடியல, அதனால வந்து எனக்கு அங்கங்க கீரெல்லாம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லுவாரு. ஸோ நைட்டோட நைட்டா உட்காந்து ஒரு குழந்தை விளையாடுற அந்த கார் பொம்மையில இருந்து ஒரு மோட்டாரை எடுத்து இதை வந்து நம்ம ஷேவிங் பிளேடோட கனெக்ட் பண்ணி அந்த பிளேடை லைட்டா மாத்தினா இது ஒரு ட்ரிம்மர் ஆகவும் கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரிக் ஷேவராகவும் அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரே நைட்ல உட்காந்து யோசிக்கிறாரு. அதுக்கான பேட்டர்ன் வாங்குறாரு, அதை கண்டுபிடிக்கிறாரு, அதை ஹிட்லரே யூஸ் பண்றாரு. அதாவது எப்படின்னா இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. கோயம்புத்தூர்ல ஒரு கிராமத்திலேருந்து பிறந்து வளர்ந்த ஒருத்தர் தன்னுடைய ஆர்வத்தினால மட்டும் ஒரு விஷயம் கத்துக்கிறாரு, அதுல ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அவருடைய கண்டுபிடிப்பை கடல் தாண்டி ஹிட்லர் மாதிரி இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் அதை யூஸ் பண்றாங்க, அதை சேவ் பண்ற மாதிரி ஒரு ஷாட் வரப்போ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த KGF படத்துல வர மாதிரி பில்டப்பா கொடுக்க 1008 விஷயங்கள் இருக்கு. டெக்ஸ்ட் புக்கா இருந்தது எனக்கு படம். அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு சிலபஸ்ல ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு எஸ்ஏவா கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு 3 மணி நேரம் படமா நமக்கு வந்து GDN படத்தோட டீம் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பெரிய ஒரு படிப்பு சொல்லி தராத என்னுடைய ஆர்வம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சுன்னு இது ஒரு டேக் அவேவா நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். என்னதான் நம்ம நிறைய படிச்சாலும் டிகிரி வாங்கினாலும் ஸ்கில்ஸை நம்ம சைட்ல டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் நம்மள வந்து லாங் லாஸ்டிங்கா வச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு இம்பாக்டா GD நாயுடு அவர்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம யாரும் அதை தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோம், இன்னைக்கு அதை தெரியப்படுத்திருக்காங்க இந்த படத்தினுடைய டீம். இங்க எல்லாருமே ஒரு நடிகர் நடிகையை பின்தொடர்ந்து போறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், ஒரு இளைஞர்களா இருக்கட்டும். பட் நான் ஜப்பான் போய் பார்த்திருக்கேன், சைனா பார்த்திருக்கேன், வெளிநாடு போய் பார்த்திருக்கேன். அங்க இருக்கிற குழந்தைங்க இளைஞர்கள் எல்லாருமே அவங்களுடைய டிஷர்ட்ல ஃபார்முலாஸ் போட்டிருக்காங்க, சயின்ஸ் எழுதி இருக்காங்க. ஸோ சயின்டிபிக்கலா இருக்கக்கூடிய எல்லா ஃபார்ம்ஸும் அவங்க டிஷர்ட்ல இருக்கு. இதுதான் இருக்கக்கூடிய பெரிய டிஃபரன்ஸ். ஸோ இதுதான் நான் அடுத்த தலைமுறையா பார்க்க போறேனா அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு ஒரு சிரிப்பாரு. இது இன்னைக்கும் இது வந்து அடாப்ட் ஆகும். நம்ம கிட்ட என்னென்ன மகத்தான ஃபேக்டரிஸ் அண்ட் ஃபினாமினலா என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே அது நடந்துருக்கும், நம்ம முன்னோடியா இருந்திருப்போம். பட் யாரோ பண்ண ஒரு 2 தப்புனால GD நாயுடு மாதிரியான ஒரு பெரிய ஒரு விஷயத்த பெரியவரை நம்ம வந்து கண்டுக்காம விட்டுட்டோமோ, மறந்துட்டோமோ அப்படின்ற ஒரு வருத்தத்தை இந்த படம் கண்டிப்பா கிரியேட் பண்ணும். GDN படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த படத்தில் என்னென்னலாம் எனக்கு ஒர்க் ஆச்சு, என்னென்னலாம் ஒர்க் ஆகலை அப்படின்றத பற்றி உங்ககிட்ட டீப்பாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். டு ஸ்டார்ட் வித் ஓப்பனிங்லேயே சொல்லிடுறேன், GDN அப்படின்ற ஒரு மகத்தான மனுஷனை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக மறக்காமல் இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்துருங்க. ஏன்னா நம்மள ஒருத்தர் ஒரு தமிழனாகவும் ஒரு இந்தியனாகவும் நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு ஒருத்தர் நம்ம கூட இருந்திருக்காரா, இவரை பற்றி இத்தனை நாளாக நம்ம தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோமா அப்படிங்கிறத சொல்கிற ஒரு படமாக தான் இந்த படம் வந்து இருந்தது. நம்ம இத்தனை நாளாக படிக்காமல் விட்டோமே, இல்லை நம்மளுடைய சிலபஸில் வந்து GD நாயுடு பற்றி ஆட் பண்ணாமல் விட்டாங்களா, இல்லை நம்ம தான் படிக்காமல் விட்டோமா, ஏன் இவரை பற்றி ஒய்டாக எல்லா டெக்ஸ்ட் புக்லையும் போடுங்களேன் அப்படின்னு நம்மளே ஆதங்கப்படுற அளவுக்கு அவர் மகத்தான பல சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் நமக்கு தெரியாமையே போயிருக்கு. பட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் ஆஃப் GDN நம்ம எல்லாருக்கும் அவர் எப்படி இருந்தார், என்னென்னலாம் பண்ணார், நம்ம ஒரு தமிழனாகவும் இந்தியனாகவும் எவ்வளோ பெருமை பண்ணோம் அப்படின்றத நமக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு அழகாக விட்னஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் ஆஃப் GDN. டு ஸ்டார்ட் வித் டைரக்டர் கிருஷ்ணகுமார் ராம்குமார். ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா GDN அவர்களை பற்றி ரொம்ப அக்கு வேற ஆணி வேற, அவர் எப்படிலாம் பல பேர் பார்ட்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாரோ இவரை பற்றியும் சின்ன டீட்டெயிலேருந்து பெரிய டீட்டெயில் வரைக்கும் அவரை பற்றி கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி அவர் வாழ்ந்த, அவர் கண்டுபிடிச்ச, அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்பேஸ்லேயே அந்த
இடத்துலயே போய் எடுத்திருக்காங்க. அது இன்னொரு ஒரு கூடுதல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஒரு பயோபிக் வருதுன்னா அவங்கவுங்க இந்த வாழ்ந்த இடத்த வந்து கொஞ்சமா காட்டுவாங்க. ஒரு சில இடம் பர்மிஷன் இல்லாம போயிருந்திருக்கும், இல்ல கால மாற்றத்தில் அந்த இடம் வந்து மாறி இருந்திருக்கும். பட் ஜிடிஎனுடைய மியூசியமா இருக்கட்டும், அவர் கண்டுபிடிச்ச வெஹிக்கிளா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், அவர் கண்டுபிடிச்ச சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள்ல இருந்து எல்லாமே மியூசியம்ல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் மாதிரி எல்லா காஸ்டிங்கையும் மாத்தி அந்த மெஷின்ஸையே யூஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கும் லைவா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க டீம். ஸோ அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்கிற ஜிடிஎனுடைய ஃபேமிலிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நேற்றுக்கு பிரஸ் மீட்ல வந்து ஜிடிஎன் அவர்களுடைய கிராண்ட் சன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அவருடைய பயோபிக்ல கிட்டத்தட்ட 70% வந்து ஒரிஜினல் கதையை வந்து எடுத்திருக்காங்க படத்தினுடைய டீம். மற்றதெல்லாம் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணா நம்ம வந்து இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போய் படிச்சுட்டு வரோம் அப்படின்றத தாண்டி ஸ்கில்ஸை இப்பலேருந்தே டெவலப் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு வந்து உருவாகிரும். இதைத்தான் வந்து எங்களுடைய தாத்தாவும் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரீச் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெஃபரன்ஸ்லாம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பாலிடெக்னிக் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தவர் ஜிடிஎன் தான். அதே சமயத்தில் இன்ஜினியரிங் நீங்க ஒரு 4 வருஷம் அப்படின்லாம் படிக்கிறத தாண்டி 2 வருஷம் ப்ராக்டிக்கலா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தேர்ந்த இன்ஜினியரா நீங்க சீக்கிரமாகவே ஆயிடலாம் அப்படின்றத பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சே பண்ணி அவங்க எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்ஜினியரா மாத்தின பெருமை வந்து ஜிடிஎனுக்கு இருந்திருக்கு. பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. பட் அதை தாண்டி ரொம்ப எளிமையா நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்கோ இல்ல அக்காக்கோ இல்ல நம்ம வீட்டில் யாராவது சமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்னதா வெங்காயம் நறுக்குனா கூட நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க சாப்பர், ஆனியன் சாப்பர் அப்பவே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு பொட்டேட்டோடைய தோலை உரிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சமைக்கிற எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த பொட்டேட்டோ இந்த ஸ்கின் பீலரை வந்து ரொம்ப அழகா அந்த டைம்லயே அவரே செல்ஃபா தன்னுடைய ஒய்ஃப் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ண ஒரு விஷயம். அது எளிமையாக எல்லாருக்கும் கிடைச்சு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எளிமையான மக்கள், அதாவது பெரும்பாலும் கண்டுபிடிப்புகள் எல்லாமே ரொம்ப பணம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கும் கொண்டு போய் சேரும். பட் ஜிடி நாயுடு அவர்கள் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நம்மளை மாதிரி எளிமையான மக்களுக்கு, ஒரு லேமேனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. உதாரணத்துக்கு அவர் கண்டுபிடிச்ச ஷேவிங் பிளேடாக இருக்கட்டும், அது வந்து இப்போ நம்ம வாங்குற பிளேட்லாம் வந்து ஒரு யூஸ் 2 யூஸ்க்கு அப்புறமே அதுக்கு லைட்டாக கொஞ்சம் வீணாக போயிடும், 3rd யூஸ் பண்ணவே முடியாது. பட் கிட்டத்தட்ட அத்தனை டைம் யூஸ் பண்ணுற மாதிரி அன்றைக்கே ஒரு பிளேட் கண்டுபிடிச்சிருக்காரு. இது படத்துலேயே ஒரு சீனாகவே வரும். பட் ஸ்பாய்லராக நான் சொல்ல, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். ஒரு இடத்துல வந்து இவங்க கண்டுபிடிச்ச பிளேட் அது வந்து வீணாகவே போக மாட்டேங்குது, இன்னும் கூர்மையாகவே இருக்குது. அதை வந்து கப்பலில் ஒருத்தர் யூஸ் பண்ணுறப்போ இது நான் சரியாக பண்ண முடியல, அதனால வந்து எனக்கு அங்கங்கே கீரெல்லாம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லுவார். ஸோ நைட்டோட நைட்டாக உட்காந்து ஒரு குழந்தை விளையாடுற அந்த கார் பொம்மையிலேருந்து ஒரு மோட்டாரை எடுத்து இதை வந்து நம்ம ஷேவிங் பிளேடோட கனெக்ட் பண்ணி அந்த பிளேடை லைட்டாக மாற்றினா இது ஒரு ட்ரிம்மராகவும் கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரிக் ஷேவராகவும் அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரே நைட்டில் உட்காந்து யோசிக்கிறாரு. அதுக்கான பேட்டர்ன் வாங்குறாரு, அதை கண்டுபிடிக்கிறாரு, அதை ஹிட்லரே யூஸ் பண்ணுறாரு. அதாவது எப்படின்னா இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியாது. கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்துலேருந்து பிறந்து வளர்ந்த ஒருத்தர் தன்னுடைய ஆர்வத்தினால மட்டும் ஒரு விஷயம் கற்றுக்கிறாரு, அதில் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அவருடைய கண்டுபிடிப்பை கடல் தாண்டி ஹிட்லர் மாதிரி இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் அதை யூஸ் பண்ணுறாங்க, அதை சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் வரப்போ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி பில்டப்பாக கொடுக்க 1008 விஷயங்கள் இருக்குது. டெக்ஸ்ட் புக்காக இருந்தது எனக்கு படம். அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு சிலபஸில் ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு எஸ்ஏவாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு 3 மணி நேரம் படமாக நமக்கு வந்து ஜிடிஎன் படத்தோட டீம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு ஃபினாமினல் பாராட்டு வந்து டைரக்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு. அதை தாண்டி காஸ்டிங்க்கு கொடுக்கணும். மாதவன் அவர்கள் வந்து சீரியஸாக ரொம்ப அழகாக எல்லா ஸ்டேஜஸ்லையுமே ஜிடிஎன் அவர்கள் எப்படி இருந்திருப்பாரோ அதை அடாப்ட் பண்ணி அந்த கெட்டப்புக்கு தன்னை மாற்றிக்கிட்டு ரொம்ப அழகாக பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 ஏஜில் வந்து ஜிடிஎன் இருந்திருந்தா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார், முக அசைவுகள்லாம் எப்படி இருக்கும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். அதுவே ஒரு 60+ ஜிடி நாயுடு அவருடைய கேரக்டர் நம்ம ஏற்று பண்ணுறோன்னா ஒரு பால் ஹெட்டாக பண்ணணும், கண்ணாடி போட்டிருப்பாங்க, அதை வந்து பார்க்கணும், அதை அவர் ஸ்மோக் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து அவர் எந்திரிக்கும் போது கூட அந்த ஒரு தள்ளாடுற மேனரிசம்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. ரீசெண்டாக நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் ஜிடிஎன் படத்துக்காக மாதவன் அவர்களும் சரி, காஸ்டிங்கில் இருக்கக்கூடிய பல பேரும் அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சத்யராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரோல், ஜிடி நாயுடு கூட ஒரு கம்பெனியனாக லைஃப் லாங் இருக்கிற மாதிரியான ஒரு ரோல், அந்த ரோலை ஏற்று ரொம்ப அழகாக சப்போர்ட்டிங்காக பண்ணியிருக்காரு. நமக்கே பார்க்குறப்ப ஓகே, ஜிடி நாயுடுக்கு இவ்வளோ கஷ்டம்லாம் ஏற்படுத்தியிருக்கீங்களா ரியல் லைஃப்பில், அப்போ கூட இருந்தது யார் அப்படின்றப்ப பார்க்குறப்ப இந்த சத்யராஜோடைய கதாபாத்திரத்தை நமக்கு வந்து லைவ்லியாக அவர் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு சப்போர்ட்டிங்காக வந்து கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜெயராம்
அவரை வந்து வில்லன்னு சொல்கிறதா இல்லை அவர் கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக பண்ணியிருப்பார், அதை பிரிட்டிஷ் அரசாங்கம் மிஸ்யூஸ் பண்ணதுனால நமக்கு வில்லனா அவர் தெரிஞ்சாரா அப்படின்றது வந்து படம் முடிகிறப்ப தான் நமக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ ஜெயராம் அவரோட கேரக்டர் ஆர்க்கு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். நான் வந்து ஒரு சர்க்காரில் ஒரு கலெக்டர் ஒர்க் பண்ணுறேன், இன்கம் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது என் வேலை, நான் பேப்பரில் என்ன இருக்கோ அதை தான் பண்ணுவேன், ஆனால் அவர் நல்லவர். பட் அவர் பண்ணுறது எல்லாமே ஒரு வில்லன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடக்கும், ஜெயராமரோட கேரக்டர் வேறு மாதிரி மாறும். அந்த மொமெண்ட்டுமே வந்து ஒரு தியேட்டர் மொமெண்ட்டாக இருந்தது. கூட நடித்த கருணாகரனாக இருக்கட்டும், படத்தினுடைய இபி முரளி அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த கருணாகரன், முரளி அண்ட் ஜெயராம் இவங்க 3 பேரும் எப்படியாவது ஜிடிஎன் அவர்களுக்கு ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸ்பாய்லர் கருதி நான் அதை சொல்லலை. அவங்க பண்ணுற இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேஸ்டிங்கில் வந்து நான் சொன்ன மாதிரி மாதவன் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஏஜில் வந்து எப்படி ஜிடி நாயுடு அவர்கள் இருப்பாரோ அந்த ரோலை வந்து அவர் பர்ஃபெக்டாக அடாப்ட் பண்ணி அந்த மேக்கப்பாக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், அவரோட பெர்ஃபார்மன்ஸில் அவர் பண்ணியிருந்தார். பட் சின்ன வயசு ஜிடி நாயுடுவா வந்து டிஜே அவர்கள் வராங்க. ஸோ சின்ன வயசில் வந்து பிரியாமணி கேரக்டர் ப்ளே பண்ணது வந்து ஷீலா. ஸோ அவங்க 2 பேருமே அவங்களோட கெமிஸ்ட்ரி, அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஜிடி நாயுடு அவர்கள் அவருடைய இளமை வயசுல தனக்கு இல்லைனாலும் ஊருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படின்றதோட கதை ஆரம்பிக்குது. ஸோ அங்கேயே வந்து நமக்கு வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க, அவர் வந்து தனக்கு மட்டும் யோசிக்கிற ஒரு ஆள் கிடையாது. தன்னுடைய ஆர்வத்தின் மூலமா, தன்னுடைய கண்டுபிடிப்புகள் மூலமா மக்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லது பண்ண முடியுமோ அதை பண்றதுக்காக தான் அவருடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் இருந்துச்சு அப்படின்றத ஸ்டார்டிங் 5 மினிட்ஸ்லேயே அதை வந்து கன்வே பண்ணிடுறாங்க. நம்ம பார்த்த பெரிய ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே வந்து அங்கங்கே ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே அவங்களுடைய டெப்த்தாக இருக்கட்டும், அவங்களுடைய இம்பாக்டாக இருக்கட்டும் ரொம்ப ஆழமாக இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டு ஸ்டார்ட் வித் அதித்தி பாலன், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த கதையை ஆரம்பிக்குது. அங்கே ரமேஷ் திலக் இருக்காங்க, வினோதினி மேம் இருக்காங்க. அட் த சேம் டைம் பிரியாமணி மேம் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் டைம் வந்தாலும் அதனுடைய இம்பேக்ட் படத்தினுடைய எண்டு வரைக்கும் நமக்கு இருக்குது. அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணாவும் மாதவன் அவர்களும் ரொம்ப அழகாக டேரக்ட் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணா ஒன்ஸ் அகேன் அவருக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ் ஆக்சுவலி. ஸோ படத்தை பற்றி இந்த பேசுகிறப்போ அவரோட கண்டுபிடிப்புகள் வந்து ஒன்று அடுக்கி கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஸ்லைடாக வரும். அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம கூட இருந்த ஒரு மனுஷன் வெறும் 3rd ஸ்டாண்டர்ட் மட்டும் படித்து ட்ராப் அவுட் ஆகி ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பார்த்து வெறும் ஆர்வத்தினால மட்டும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு வெயிட்டராக ஒர்க் பண்ணி தான் ஆசைப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிளை ஒரு பிரிட்டிஷ் ஃப்ரெண்டு கிட்டேருந்து வாங்கி அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி கற்றுக்கிட்டு அது மூலியமா மெஷின்ஸோட விளையாட ஆரம்பிச்சு என்ன நினைக்கிறாரோ அதை கண்டுபிடிச்சிருவாரு ஜிடி நாயுடு அவர்கள். அது வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் மட்டும் கிடையாது, அவர் சாவர வயசு வரைக்கும் அவர் ஆக்டிவாக ரிலாக்ஸ் ஆகலாம் இல்லாமல் என்ன கண்டுபிடிப்புனாலும் அதை கண்டுபிடிச்சு ஒரு லேமேனுக்கு அது ஹெல்ப் ஆகுமா அதை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு மகத்தான தலைவரை பற்றின படம் இது. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு பருத்தி குடோனில் ஒர்க் பண்ணுவார். அங்கே எல்லாரும் பருத்தியில் இருக்கக்கூடிய அந்த விதை தனியாகவும் அந்த பருத்தியை தனியாகவும் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திடீர்னு பார்க்குறப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து பேன் எடுப்பாங்க சீப்பில். இது பார்க்குறப்போ நம்ம இதே மாதிரியே பருத்தியை வந்து எடுத்தால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசாரிக்கிட்ட போகிறாரு. அவரே வந்து யோசித்து ஒரு விஷயம் செய்கிறாரு. அந்த ஒரு மிஷின் வந்து பருத்தியும் தனியாக எடுத்துருது, அந்த விதை கொட்டையும் தனியாக எடுத்துருது. இதை பார்த்து எல்லாருமே வியக்கிறாங்க. இதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பொட்டேட்டோ பீலர், ஆனியன் சாப்பர், காஃபி மேக்கர், இவராக நிறைய பைக் டிசைன் பண்ணியிருக்காரு, கார் டிசைன் பண்ணியிருக்கிறாரு, கால்குலேட்டர் டிசைன் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஏற்ற மாதிரியே காம்பேக்டாக ஒரு கேமரா டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து எவ்வளோ படிச்சிருந்தா ஒரு விஷயம் ஒருத்தர் பண்ணணுமோ அது வெறும் ட்ராப் அவுட் ஆன ஒருத்தர் வெறும் ஆர்வத்தினால் மட்டும் அதை பண்ணியிருக்காருன்னா படத்துலேயே ஒரு டைலாக் வரும், அவ்வளோ பெரிய ஒரு படிப்பு சொல்லித்தராததை என்னுடைய ஆர்வம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சுன்னு. இது ஒரு டேக் அவேவாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். என்னதான் நம்ம நிறைய படித்தாலும் டிகிரி வாங்கினாலும் ஸ்கில்ஸை நம்ம சைடில் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளை வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கோம் அப்படின்றத ஒரு இம்பேக்டாக ஜிடி நாயுடு அவர்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம யாரும் அதை தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கோம், இன்றைக்கி அதை தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த படத்தினுடைய டீம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஜிடி நாயுடு அவர்கள் வந்து வாழ்ந்த இடத்துலையே அவர் வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்ச இடத்துலையே அவர் கண்டுபிடிச்ச உண்மையான பொருட்கள் வச்சே நிறையா சீன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. நிறைய சீன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 99.9% எடுத்திருக்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த ஓல்டு ஃபூட்டேஜஸ் இருக்கும்ல அதுவுமே நமக்கு வந்து அங்கங்கே வந்து காமிச்சிருக்காங்க. பட் இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் காரணமாக ஒரு சில இந்த ஒயிட் ஷார்ட்ஸ்லாம் காட்டுறப்போ அங்கங்கே ஏஐ வரும்னு நான் நினச்சேன். பட் நிறைய இடங்கள் வந்து அந்த ஏஐ ஷார்ட்ஸ் வருது. பட் அது முகம் சுளிக்கிற மாதிரிலாம் இல்லை, நமக்கு வந்து விஷுவலாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ஜிடி நாயுடு அவர்கள் இன்றைக்கி இருந்திருந்தா அவர் செல்ஃபாகவே ஒரு ஏஐ கண்டுபிடிச்சிருந்திருப்பார். அவருடைய இந்த படங்களில் வரப்போ ஏஐ ஷார்ட்ஸ் வந்து அவர் ஒரு விதமாக யூஸ் பண்ணியிருந்திருப்பார். இந்த மாதிரிலாம் ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னொரு சைடு ஒரு முரணான விஷயம் என்னென்னா, நம்ம ஜிடி நாயுடு படம் பார்த்துட்டு வரோம்ல, பட் அவருக்கு சினிமாவே பெரும்பாலும் பிடிக்காது.
ஏன் அப்படின்னா அவர் ஒரு ஸ்டேஜில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்மள இருக்கிற ஒரு சிலரே அவருடைய வளர்ச்சியை தடுத்து அவரை கிட்டத்தட்ட சைக் மென்டாலிட்டிக்கு அவர் தள்ளிடுறாங்க. அந்த ஸ்டேஜஸில் ரொம்ப கடுப்பாகி அவர் வந்து தான் கண்டுபிடிச்ச இன்வென்ஷனை மக்கள் முன்னாடியே தானே அதை உடைக்கிற ஒரு விழாவாக ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி அவர் கண்டுபிடிச்ச கால்குலேட்டர், ஃபோனு, அவர் கண்டுபிடிச்ச இந்த பொட்டேட்டோ பீலராக இருக்கட்டும், பைக்கு, காரு, அவர் வந்து பண்ண எல்லா கண்டுபிடிப்புகளையுமே உடைக்கிறாரு லைவாக. அப்போ உடைக்கிறப்போ ஒரு டீப் மெசேஜ் சொல்கிறாரு. அவருடைய காஸ்டியூமில் வந்து அந்த காலகட்டத்தில் சித்தரிக்கப்பட்ட ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸோடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், சினிமா கிசுகிசுகள்லாம் இருக்கும். அங்கே வந்திருக்கிற மக்கள்லாம் இந்த சினிமா ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்ட்ரஸோடைய டிஷர்ட்லாம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து அவர் வந்து கிண்டலாக சர்க்காஸ்டிக்காக சொல்லுவார், இங்கே எல்லாருமே ஒரு நடிகர் நடிகையை பின்தொடர்ந்து போகிறீங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், ஒரு இளைஞர்களாக இருக்கட்டும். பட் நான் ஜப்பான் போய் பார்த்துருக்கேன், சைனா பார்த்துருக்கேன், வெளிநாடு போய் பார்த்துருக்கேன். அங்கே இருக்கிற குழந்தைங்க, இளைஞர்கள் எல்லாருமே அவங்களுடைய டிஷர்ட்டில் ஃபார்முலாஸை போட்டிருக்காங்க, சயின்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக்கலாக இருக்கக்கூடிய எல்லா ஃபார்ம்ஸும் அவங்க டிஷர்ட்டில் இருக்குது. இதுதான் இருக்கக்கூடிய பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் நான் அடுத்த தலைமுறையாக பார்க்க போகிறேனா அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு ஒரு சிரிப்பார். இது இன்றைக்கும் இது வந்து அடாப்ட் ஆகும். இது ஒரு டீப் மெசேஜ். ஸோ இந்த மாதிரி டீப் மெசேஜை அங்கங்கே ஜிடி நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாகவும் படத்தினுடைய டீம் அழகாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, கோயம்புத்தூரில் வந்து போனால் ஜிடி நாயுடு அவர்களுடைய மியூசியம் போய் பார்த்துட்டு வந்தால் என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ, அது ஒரு திரைப்படமாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாமே எடுத்துருக்குறாங்க. அது படம் பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். ஏன்னா ஷார்ட் பை ஷார்ட் வந்து எங்கேயுமே லேகாகவே ஆகாது. இங்கே ஒரு கண்டுபிடிப்பு இருந்துச்சா, அடுத்த ஷாட் வேற ஒரு கண்டுபிடிப்பு, அடுத்த ஷாட் வேற ஒரு கண்டுபிடிப்பு, கட் பண்ணால் அவர் கப்பலில் வந்து போவார், கப்பலில் போகிறப்போ ஒரு கண்டுபிடிப்பு. என்னெல்லாம் அவர் வந்து லைஃப்பில் வாழ்ந்திருக்காரோ கண்டுபிடிச்சிருக்காரோ அது ஒரு 3 மணி நேரம் படத்துக்குள்ளே சுருக்கிடணும், அதை காட்டிடணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. அட் த சேம் டைம் அதுதான் ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சு, ஒரு சில இடங்களில் மைனஸாக இருந்துச்சு. ஏன்னா அவர் டவுன்ஃபால் ஆகிற ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த விஷயத்தில் எதெல்லாம் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்றத என்னோட பர்சனல் ஃபீலாக நான் ஷேர் பண்ணுறேன். மெயினான விஷயம், பிரியாமணி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உங்களுக்கு சரியான ஒரு கம்பெனியான இருக்க மாட்டேன்னு தோணுது, உங்களோட வளர்ச்சியை அது தடுத்துருமோன்னு தோணுது, அதனால் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அந்த செகண்ட் ஒய்ஃப் கேரக்டராக தான் ரங்கநாயகியாக வந்து நம்ம துஷாரா மேம் வராங்க. அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்பட்டா பரம்பரையில் எப்படி நம்ம அவங்கள பார்த்தோமோ, நட்சத்திரம் நகருகிறதுல எப்படி அவங்கள நம்ம பார்த்தோமோ, அது மாதிரி ஜிடிஎன் படத்துலையும் ரங்கநாயகியாக துஷாரா விஜயனுக்கு ஒரு வித்தியாசமான ரோல். அவங்க அதை ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்துருக்குறாங்க. நிறைய எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிரியாமணி மேம்க்கும். பட் இந்த ஒரு காரணம், அவங்க பிரிஞ்சு போகிற அந்த காரணம் வந்து ரொம்ப கன்வின்சிங்காகவே இல்லை. பட் விசாரித்ததில் உண்மையாகவே அப்படி தான் நடந்திருக்கான். உண்மையாகவே அவருடைய டெக்ஸ்ட் புக்காக இருக்கட்டும், அவரை பற்றின ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், உண்மையாகவே அப்படி தான் நடந்திருக்கான். பட் அது ஏன் நடந்துச்சு, பிரியாமணி மேமே கூட கம்பெனியாக இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வந்து படம் முடிகிற வரைக்கும் எல்லாருக்குமே இருந்தது. அடுத்தபடியாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களோட வேலையை ரொம்ப சூப்பராக ஃபினாமினலாக பண்ணாங்க. நான் அதில் சொன்ன மாதிரி ஏஐயாக யூஸ் பண்ண ஷார்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வந்த மாதிரி இருந்தது. ஒரு சில படங்களில் ரீசெண்டாக பார்க்குறப்போ அங்கங்கே வரும், பட் நிறையா வரப்போ ஓகே இது வந்திருந்திருக்க வேணாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சிஜியில் வர ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. இன்னொரு பக்கம் எது லைட்டாக கொஞ்சம் ஒர்க் ஆகலை அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு பயோபிக் எடுக்கிறப்போ சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்ஸ் டவுன்னு போயிட்டு வருவாங்க. அந்த விதத்தில் ஒரு டவுன்ஃபால் ஆகிற மொமெண்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டவுன்ஃபால் வந்து நமக்கு கொஞ்சமாக கனெக்ட் ஆகலை. கிளைமேக்ஸ் கிட்ட வர அந்த டவுன்ஃபால் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு, எமோஷ்னல் ஆனோம், அவர் அழுதுகிட்டே பேசுகிற ஒரு சீன் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. பட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அது வந்து நமக்கு என்னடா இப்போ அடுத்த சீன் அவர் எந்திரிச்சு வேற ஒரு கண்டுபிடிச்சு அது ஒரு விஷயம் பண்ணுறப்போ நமக்கு அது ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டாக இருக்கும், தியேட்டர் ஹை மூமெண்ட்டாக இருக்கும்ல, அதில் ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அவங்க படித்த கதை எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒன்று விடாமல் காட்டிடணும் அப்படின்றதுல பயங்கர கான்சன்ட்ரேட்டடாக இருந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் ஒர்க்கும் ஆச்சு. இன்னொரு பக்கம் ரொம்ப கிளம்ஸி ஆகிடுச்சு. ஒரு சில இப்போ ஒரு 10 கண்டுபிடிப்பு அவர் கண்டுபிடிச்சிருந்தாருன்னா ஒரு 7 விஷயத்த காமிச்சு மீதி 3 விஷயத்த ஒரு தியேட்டர் மூமெண்ட்டாக ஆக்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்றது ஒரு பர்சனல் தாட் தான் இருந்தது. ஏன்னா அவங்க 10யுமே காட்டணுன்றதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அந்த கதையோட கனெக்டிவிட்டி லைட்டாக அங்கங்கே மிஸ் ஆச்சு. பட் இது ஒரு மேஜர் மிஸ்ஸிங்காலாம் இருக்காது. நம்ம வந்து போய் பார்த்தா இன்டு த வேர்ல்ட் ஆஃப் ஒரு கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு எப்படி வளர்ந்தாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ படத்தினுடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மேக்கப் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபினாமினலாக பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ்
அதில் ஒர்க் பண்ண ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே தங்களுடைய பணிகளை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் அந்த டைரக்டர் கிருஷ்ணா ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. சினிமோட்டோகிராஃபர் அரவிந்த் அவர் வந்து ரொம்ப வியக்க வைக்கிற ஒரு நபர். ஸோ இந்த பக்கம் பார்த்தா நம்மளாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக அவருடைய ஏஜில் இருப்போமான்னு தெரியாது. இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபராக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறாரு. அட் த சேம் டைம் படத்தில் சர் சிவி ராமனா வந்து ஒரு கேமியோ ரோலும் அவர் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி காஸ்டிங்கில் நிறைய பேர் ஆன்போர்டு பார்த்துருப்போம்ல, அதை தாண்டி விஜய் யேசுதாஸ் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. நம்ம அதிகமாக போற்றக்கூடிய ஒரு தேச தலைவர், நம்ம பார்த்த ஒரு பெரிய ஒரு மகானா வந்து அவர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அது நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், படத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேச தலைவர்களையுமே ரொம்ப அப்ரப்டாக காட்டியிருக்காங்க. அதுவும் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த வேர்ல்டை ரொம்ப அழகாக சூப்பராக காட்டியிருக்காங்க. அதுக்காக இந்த படத்துக்கு போகலாம். ஜிடி நாயுடு அவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்துக்கு போகலாம். நம்மக்கிட்ட என்னென்ன மகத்தான ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஃபினாமினலாக என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே அது நடந்துருக்கும், நம்ம முன்னோடியாக இருந்திருப்போம். பட் யாரோ பண்ண ஒரு 2 தப்புனால ஜிடி நாயுடு மாதிரியான ஒரு பெரிய ஒரு விஷயத்த பெரியவரை நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோமோ மறந்துட்டோமோ அப்படின்ற ஒரு வருத்தத்தை இந்த படம் கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். பட் இனிமேல் அது இருக்காது, ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் மறக்காமல் பார்த்துருங்க. அவரை பற்றி தெரிஞ்சுக்கங்க, 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர்.